அடைபட்ட அரங்கத்திற்குள் பேசிக் கொண்டிருந்த ஒன்றை பொது சமூகத்தில் இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை, தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்று பொது சமூகத்தில், பொது இடத்தில், பொது மேடையில் முழங்கிய ஒருவன் என்றால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. தொடர்ச்சியாக நீங்கள் நன்றாக உற்று நோக்குங்கள். திமுகவின் ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாமிய மக்கள் கொடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இன்று நாடு முழுக்கும் இஸ்லாமியர்கள் சந்திக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்குமான ஆணிவர் திமுக. இந்த நாடு முழுக்கும் எல்லா தரப்பு மக்களும் சந்திக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும், பொருளாதார சிக்கல்களுக்கும் காரணம் திமுக. 13 நாட்களில் ஜெயலலிதா பிஜேபி ஆட்சியை கலற்றி விட்டு இறங்கிவிட்டார். தன்னிடமுள்ள 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்து 6 மத்திய அமைச்சர் பதவி வாங்கிக் கொண்டு 5 ஆண்டு காலம் பிஜேபியை இந்திய நிலப்பரப்பில் ஆளவிட்டது திமுக தான். இன்று அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். பொய் வழக்கு போட்டு ஸ்டாலின் அவர்களை உங்கள் அப்பா காலத்தில் பொய் வழக்கில் உள்ளே சென்றார்கள். உங்கள் காலத்தில் நீங்கள் கள்ள மௌனம் செய்தீர்கள். உங்கள் பிள்ளை காலம் வந்துவிட்டது, உங்கள் பிள்ளையின் பிள்ளை காலம் வந்துவிட்டது. ஆனாலும் அந்த சிறைவாசிகளுக்கு ஒரு விமோசனம் இல்லை. சென்ற தேர்தலில் அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக சிறைவாசி விடுதலை எடுத்தார். கோயம்புத்தூரில் எடுத்தார், நாகப்பட்டினத்தில் எடுத்தார், வேலூரில் எடுத்தார். தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது அந்த சிறைவாசி குடும்பத்திற்கு அழுத்தம் வந்தது. நீங்கள் ஏன் சீமான் பின்னாடி செல்கிறீர்கள்? நீங்கள் ஏன் சீமான் பக்கத்தில் நிற்கிறீர்கள்? நீங்கள் சீமான் நாம் தமிழர் சென்றால் இந்த சிறைவாசி விடுதலை தாமதப்படுத்தப்படும். அமைப்பு நிர்வாகிகள், சமுதாய தலைவர்கள், அரசியல் வியாபாரிகள் அந்த சிறைவாசி குடும்பத்தில் பேசியிருக்கக்கூடும், வந்திருப்பார்கள் அவர்கள். இந்த அழுத்தத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக 2 வாக்குறுதிகள் கொடுக்கிறது எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது. என்னது? அப்பாவி சிறைவாசிகள் நாங்கள் விடுதலை செய்வோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 3.5% இடஒதுக்கீட்டை 5 விழுக்காடாக மாற்றுவோம். 5 விழுக்காடு நீ மாற்ற வேணாத்தா, 3.5 இன்னும் தரல, 0.95 தான் இருக்கு, 1 விழுக்காடு கூட இல்லை, வெள்ளரிக்கை தர சொல்லவன. இந்த அழுத்தத்துக்கு பிறகு என்ன பண்ணுது திமுக? ஆட்சி கட்டலுக்கு வந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் ஆதிநாதன் குழு, சிறைவாசிய குழு என்ற ஒரு குழுவை போட்டார். அன்பான உறவுகளை, அந்த குழு இன்றிலிருந்து 4.5 வருடம் ஆகிவிட்டது. அந்த குழுக்கான 6 நபர்கள் வழிகாட்டு குழு, அந்த நபர்களை தேர்ந்தெடுக்காத ஒரு குழு ஆதிநாதன் குழு. யார் கேட்பார்? முஸ்லிம்க்கு தலைவர் பெருமக்கள், ஊருக்கா ஜமாத்துகளையும், மொஹல்லாக்களையும், இஸ்லாமிய பெருமக்களையும், தலைவர் பெருமக்களையும், உலமாக்கள் பெருமக்களையும் கூட்டி இந்த வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு. ஒரே ஒரு முறை 2 சீட்டு வேணும், சிறைவாசிகள் விடுதலை வேணும். ஒரு மானமுள்ள தமிழனா அந்த நிலத்தில் ஒரு முறை இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள் வாழ்ந்து பாருங்க, எவ்வளவு கஷ்டம் பாரு. இன்னைக்கு இந்த அடுத்த மாசம் இந்த இன்னும் 2 வாரத்தில் நோன்பு வர போகுது. 26 பெருனா, 26 ஹஜ்ஜி பெருனா, 26 ஆண்டுகள் ஹஜ்ஜி பெருனா, 26 ஆண்டுகள் நோன்பு பெருனா கொண்டாடவில்லை. சிறை கொட்டடிகளை இருக்கிறார்கள். யார் அவர்களுக்கு விடுதலை வாங்கி தருவார்? இந்த திமுகவா? அதன் ஆதரவு கட்சிகளா? கூட்டணி கட்சிகளா? இல்லை. இவர்கள் ஒருபோதும் உங்களுக்கானவர்கள் இல்லை. உங்கள் வாக்கை மட்டும் வாங்கி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்த வந்தவர்கள். சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கு. மாநில அரசு சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசு இருக்கு. மாநில அரசுக்கு நெஞ்சில மாஞ்சார்ந்தா கூட சொல்றா. சீமான் முதலமைச்சர் இருந்தா அடுத்த நாள் சிறைவாசிகள் வெளியே வருவாண்டா. சத்தியம் என்று சொல்றேன், அல்லாஹ் மீது சத்தியம்டா இது, என் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியம்டா இது. சீமான் அடுத்த நாளை வெளியே விடுவாண்டா. மாநில அரசின் அதிகாரம். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தருமபுரி பேருந்து வழக்கில் உள்ளவர்கள் அவன் ஆட்சிக்கு வந்து விடுதலை செய்தார்கள். லீலாவதி கொலை வழக்கில் திமுக ஆட்சிக்கு வந்து விடுதலை செய்தது. எவன் ஆட்சி காலத்தில் இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் விடுதலை செய்யப்படவில்லைடா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ குனிஞ்சு போயிட்டு இருப்பேன்? முட்டி போட்டு வாழ்வதல்ல மார்க்கம். முழங்க வேண்டும், அநீதிக்கு எதிராக முழங்க வேண்டும். இந்த இருக்கிறானே பழனி பாபா, அவன் ஏறாத குதிரை இல்லை, தன் பாதையின் கொள்கையை மாற்றிக்கொள்ளாதவன். அவன் தான் இறுதியாக. ஏண்டா பழனி பாபா விடவா திமுகவுக்கு நீங்களாம் நெருக்கமாக இருந்துற போறியா? பழனி பாபா விடவாடா எம்ஜிஆர் நெருக்கமாக இருந்துற போதியா? பழனி பாபா விடவா இந்திரா காந்தி நெருக்கமாக இருந்துற போறியா? கொள்கை மாறுச்சுனா தலையில் தூக்கி வச்சன கீழே போட்டு மிதிச்சாண்டா பழனி பாபா. அப்பேற்பட்ட அவன் சொன்னான், ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் என்ன நெஞ்சில் உதஞ்ச எதிரி,
கருணாநிதியை முதுகுல குத்துன துரோகின்னு சொன்னான். அந்த புள்ளியிலிருந்து உங்களுக்கான அரசியல் பயணத்தை நீங்கள் தொடங்கி இருந்தால் இன்னார் அந்த சிறைவாசிகள் சிக்கல் இல்லை. உனக்கு தேவை எரிக்க சந்தன கட்டை இல்லை, உனக்கு தேவை நோம்பு கஞ்சிக்கு அரிசி அல்ல, உனக்கு தேவை உலமாக்கல் உயர்வு ஊதியம் அல்ல, உனக்கு தேவை உலமாக்கல் ஸ்கூட்டி வாங்குவதற்கு மானியம் அல்ல, எனக்கு தேவை சலுகை அல்ல, உரிமை. சிறைவாசி என்பது பிச்சை அல்லடா, அது ஒரு தேசிய இனத்தின் உரிமை. இந்திய சிறைச்சாலை சட்டத்தின் உரிமைடா. உரிமையை கட்டு போராடுறான் ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி. இந்த தலைப்பை இப்படி போட்டு ஒரு கூட்டத்தை காமிக்க சொல்லு. இப்படி பேசுற நாங்க தான் உனக்கு பிஜேபியோட பி டீம். நாங்க கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம், 40,000 பெண்களை கடத்தி மதம் மாத்திட்டாங்கன்னு வரக்கூடிய ஒரு படம். கேரளா தடை செய்து, கர்நாடகா தடை செய்து, இந்திய மாநிலங்கள் அத்தனை தடை செய்து, உங்க திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் அன்றைய டிஜிபி ஐயா மரியாதைக்குரிய சைலேந்திர பாபு தலைமையில் பாதுகாப்பு கொடுத்து தியேட்டர் முழுக்க நீ ஓடவிட்டாய். அதை தடுத்து நிறுத்தியது சீமானின் படைகள் தானடா. சொல்லி பார்த்தோம் கேட்கவில்லை. அண்ணன் சீமான் அறிக்கை விட்டார், கேட்கவில்லை. அவன் தம்பிமார்கள் டிக்கெட் வாங்கி கொண்டு தியேட்டர் அலுவலகத்தில் உட்கார்ந்து திரையை கிழித்த பொழுது இது பேச்சல்ல வீச்சு என்று பயந்து நிறுத்தினான். அடுத்து பிபிசியோட ஆவணப்படம் குஜராத் ஃபைல்ஸ்ங்கிற பிபிசியோட ஆவணப்படம். அன்றைக்கு குஜராத் படுகொலையில் அப்படியே ஆவணப்படுத்தி காட்சிப்படுத்தி கொண்டு வந்து இங்கே போடுறான் அவன். அந்த படத்தை திரையிட நீ அனுமதிச்சியா? திமுக அனுமதிச்சியா அந்த படத்தை திரையிட? தடை. அந்த படத்தை தமிழாக்க மொழிமாற்றம் செய்து தமிழ்நாடு எங்க அரங்குகளில் திரையிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாங்களடா பிஜேபியோட பி டீமு, நாங்களா பிஜேபியோட பி டீமு. உனக்கு தேவை அரசியல் அதிகாரம். அரசியல் அதிகாரத்துக்கு நோக்கி நீ நகரு. நேற்று பார்க்குறேன், ஒரு சின்ன இணையத்தில் ஒரு வரல வருது. ஒரு இஸ்லாமியர்கள் கட்சி வச்சுருக்க ஒரு தம்பி, அதில் ஸ்டாலின் சொல்கிறாரு, இந்த தம்பிக்கு நெஞ்சில் இடம் இருக்குது, உனக்கெல்லாம் சீட்டு தர மாட்டான், நெஞ்சில் இடம் இருக்குது, திராவிட தலைவாணி பஞ்சில் இடம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பான். உனக்கெல்லாம் சீட்டு கிடையாது. அண்டி பிழைப்பதை விட நக்கி வாழ்வதை ஒரு நாள் அண்ணன் பழனிபாபா சொல்வதை போல்தான். ஒரு கோழையின் தலை கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரனின் கால் செருப்பாக இருந்து விட்டு போகலாம். 200 ஆண்டுகள் ஆடாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் புலியாக இருந்து விட்டு போகலாம். வாருங்கள் சொந்தங்களே, உங்களை அணைத்துக் கொள்ள 12 கோடி தமிழ் தேசிய இனம் இருக்கிறது. நீங்கள் மதமாக சாதியாக பிரிந்தால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள் என்கிறார் அண்ணன் பழனி பாபா. வாருங்கள், எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்ணன் ஒவ்வொரு முறையும் என்ன தேர்தல் காலத்தில் நிறுத்துறாரு. தோத்தாலும் தமிழ் முஸ்லிமாக பெருமையோடு தோற்பேன். நீ வெற்றி பெற்றாலும் திராவிட முனாஃபிக்கா தான் வெற்றி பெறுவ, திராவிட அயோக்கியனாக தான் வெற்றி பெறுவ. பெருமையுடன் தோப்போம் நாங்க. வா, இந்த கட்சி தான் எல்லாவற்றுக்கான தீர்வு, ஆகச் சிறந்த தீர்வு, ஆகச் சிறந்த அருமருந்து. எந்த இடத்துலயும் உனக்கு நிக்கல. இன்றும் தமிழ்நாட்டில் 1436 அரசு பள்ளிக்கூடங்களில், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் RSS சாகா பயிற்சி நடக்குது. ஒரு இஸ்லாமிய தலைவர் உனக்கு கேட்க முடியுமா? முடியாது. ஏன்? பிழைக்கிற நீ, அண்டி பிழைக்கிறவன், நீ சீட்டுக்கு நோட்டுக்கு நிற்கிறவன், மக்களுக்கு மக்களோட நாட்டுக்கு நிற்கிறவன் இல்லை நாங்க. நீ அதுக்கான ஆள் இல்லை. இந்த நிலைகள் மாறணும்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. நீங்கள் இனமாக ஒன்று கூட வேண்டும். இனமாக ஒன்று கூடினால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும். இந்த அறிவிப்புலையும் இல்லைங்க. மறுபடியும் திமுக, உனக்கு ரோசம் இல்லையா? சூடு சொர்ணம் இல்லையா? வெக்கம் இல்லையா? போனா போட்டுண்டா அந்த 2 சீட்டு, அந்த 2 MLA, அந்த ஒரு MP எந்த வாங்கி எந்த மயில புடுங்க போற விட்டு தொலை, வெளியே வா, செத்து போவோம்டா வா. எத்தனை ஆண்டு காலம் பிஜேபி பூச்சாண்டி காட்டுவ? எத்தனை ஆண்டு காலம் பிஜேபியோட பூச்சாண்டி காட்டுவ? நீ பிஜேபியை பூச்சாண்டி காட்டு. அவனோட எல்லா திட்டத்தையும் நீ ஆதரிச்சு இங்கே வச்சிருக்கிற. எந்த திட்டத்தை நீ எதிர்த்திருக்கிற? இந்திய எதிர்க்கல, ஹிந்திக்காரனை கொண்டு வரான். நீ ரோட்டில் சுற்றுற எந்த இந்திக்காரனையும் தனிப்பட்ட முறையில் போய் பேசு. அப்படின்னா ஓட்டு கோன்கேன்னு கேளு, அவன் சொல்லுவான் மோடிக்காமா. ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் 20,000 30,000 வாக்காளர்களை இறக்குறான். என்ன ஆகும்? இஸ்லாமியர், கிறிஸ்தவர்
ஆதி தமிழர் இவங்களோட வாக்கு 1 கோடி வாக்கு அவனுக்கு போகுது. அந்த தைரியத்தில் இருக்கிறான். இஸ்லாமியோட பாதுகாவல திமுக கிடையாது. 1/9 விழுக்காடு வாக்கு தாண்டா திராவிட திருட்டு திமுகவுக்கு பாதுகாப்பு. வெளியே வாடா. இல்ல நீ இருக்கிறியா? எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஒன்னா போ. எஸ்ஏபி, முஸ்லிமுக்கு, சுன்னத் ஜமாத்து, சுன்னத் பண்ணாத ஜமாத்து, எல்லா ஜமாத்து ஒன்னா போ. 20 சீட்டு கேள்றா திராவிடன்ட்ட. கேள்றா கருணாநிதி 20 சீட்டு நாங்க பிரிச்சுக்கிறோம். ஒரு அல்லாஹ், ஒரு நபி, ஒரு குர்ஆன் நாய 20 சீட்டுகள் நாங்க பிரிச்சுக்கிறோம். அதுக்கும் திராணி இல்லை. நீ கேட்க மாட்டேன். நீ வா, எங்களோட வா. கடந்த பாராளுமன்ற தேர்தல் 40 இடத்துல ஒரு இடம் கூட இஸ்லாமியர்கள் திமுக சீட்டு தரல. சீமான் தான் 5 இடத்துல கொடுத்தாரு. நீ தரமாட்ட. எங்க மேல அவதூறு பரப்ப ஒரு 5 ஐட்டம் வச்சிருக்கிறான். சீமான் இஸ்லாமிய சாத்தான் பள்ளின்னு சொல்லிட்டாரு. சீமான் உருது முஸ்லீம்களை பாகிஸ்தான் போய் சொல்லிட்டாரு. சீமான் AK-74, சீமான் ஆமக்கரி, சீமான் விஜயலட்சுமி, இப்போ சீமான் பிராமண கடப்பார. இந்த 6 ஐட்டத்தை தாண்டி எதாவது இருக்கா அவனுக்கு? அவன்கிட்ட ஏதாவது மெட்டீரியல் இருக்கா? கருத்தியலை வாதிக்கவா? அப்படியே திரிவு. சாத்தான் பிள்ளை என்று இஸ்லாமிய கிறிஸ்தவரை சொல்லிட்டார். எப்படா சொன்னாரு? கேட்கிறான்டா. எங்க அப்பா பாஷா சீமான் சொல்றாரு, என் அப்பன் பாஷா இறந்து விட்டார். அவனோட இறுதி மரியாதை செலுத்துவதற்காக அண்ணன் கோயம்புத்தூரை சென்று இறுதி வணக்கம், புகழ் வணக்கம், வீர வணக்கம் செலுத்திட்டு வாரான். பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, என் சீமான் நீங்க அல்லுமா தீவிரவாதியா இருக்கக்கூடிய பாஷா வீட்டுக்கு போனது எதுக்குன்னு அண்ணாமலைட்ட கேட்குறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, எதுக்கு சீமான் போயிருப்பாரு? இஸ்லாமியரோட ஓட்டம் அங்கே தான் போயிருப்பாரு அப்படின்னு அண்ணாமலை பதில் சொல்றாரு. அதை வாங்கிட்டு வந்து எங்கள் அண்ணன்ட்ட கொண்டு வர்றாங்க. இப்படி அண்ணாமலை சொல்லியிருக்காரு, இது என்னன்னு எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, ஐயோ அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நான் இங்கே போனேன். பாஷா என் அப்பன், ஒரே சிறையில் நானும் அவனும் இருந்தோம் என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல இஸ்லாமிய சொந்தங்களே, அவர்கள் சாத்தான் பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். ஏன்? எது சாத்தானின் செயல்? குடிக்க வைத்து கொள்றது சாத்தானின் செயல். மணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை, திருட்டு, ஊழல், லஞ்சம், இது அத்தனையும் சாத்தான் செயல். இந்த செயலை செய்யக்கூடிய திமுகவுக்கு வாக்களிக்க நீ சாத்தான் பிள்ளைக்காக மாறிவிட்டார்கள் தான் சொன்னாரு. அப்ப திருச்சி அண்ணாடா, ஒரு மனுஷன் 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் ஒரு அவதூறை தூக்கிட்டு சமைக்கலாம். 15 ஆண்டு காலம் ஒரு அவதூறை தூக்கிட்டு சீமானை தூக்கிட்டு நீ எதிர நிற்கிற. நிற்க அந்த அவதூறுகள் மேல ஏறி நின்று உறக்க முழங்குவோம். நாங்கள் எல்லோருக்கும் ஆனவர்கள் என்று முழங்குவோம். இந்த சிறைவாசி விடுதலை சாத்தியப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். அது எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டும்தான். வாருங்கள் உறவுகளே, நீங்கள் மதமாக நின்றது போதும், நீங்கள் ஜமாத்தாக நின்றது போதும், இனமாக ஒன்று கூடுங்கள். சீமான் கரத்தை கைப்பற்றி இந்த சிறைவாசிகள் அத்தனை பேர் விடுதலை நாங்கள் சாத்தியப்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலமுரளி வர்மன் அவர்கள்.